ஹாய் ஆல், ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே வந்துட்டு வெத்தலை பறிச்சிட்டு இருந்தேன். வெத்தலையும் மணி பிளான்ட்டும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பறிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்பத்தாக்காக வெத்தலை பறிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் பறித்தது பத்தாதுன்ட்டு இந்த பட்டுவும் பறிச்சிக்கிட்டு இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பெரியம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். தங்கச்சி இன்னைக்கு ஊருக்கு போகுது. அதனால நம்ம ஊர் ரோடுகளில் எங்கனையாவது தான் அப்படி பச்சை பசேர்னு ஒரு இயற்கை காட்சியை பார்க்க முடியும். அதை அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கலான்ட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்து செட்டியார் வீடுகள். இன்னும் இதில் ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இந்த தெருவில் ஆரம்பித்து அந்த தெருவில் தான் போய் சில வீடுகள்லாம் முடியும். இதில் இன்னும் ஒரே ஆளோ 2 ஆளோ அப்படின்ட்டு தங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்லாம் பார்க்குறப்போ இப்போ உள்ளதெல்லாம் என்னடா அப்படின்ட்டு தோணும். அங்கே போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தா தடபுடலாம் சமையல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு வாழை இலையை நறுக்கிட்டு வந்து விருந்து படைச்சாச்சு. ப்ரான் தொக்கு, வெங்காய பச்சடி, உப்பு கறி வறுவல், முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் 65, பிரியாணி, குருமா. அப்படியே ஈவினிங்காக பருத்திப்பால் அதெல்லாம் குடிச்சிட்டு பட்டு இந்த கோழியெல்லாம் அடைய விடாமல் சரியாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா நாங்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போவே மழை லேஸ் லேஸாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியான மழை ஈவினிங்கில். இதோட கடை சாத்திக்கிறேன். டாடா.